Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான 1 kg weight வர white chocolate truffle cake ஓட ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் chocolate truffle cake ஓட ரெசிபி வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த கேக் வந்து டிஃபரண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான dry ingredients என்னன்னு பார்க்கலாம். 250 ml கப்ல 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்க ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ இந்த கேக்குக்கு தேவையான ingredients வந்து நான் description boxல கொடுக்கிறேன். 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுக்க முடியலனா ஒரு தடவை ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடால ஈக்குவலா mix ஆனதா கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ ஒரு ட்ரையான பவுல்ல 4 முட்டை எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இத நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். நீங்க எடுத்துர்க்க பவுலும் விஸ்கும் வந்து ட்ரையா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுனா முட்டை வந்து சரியா பீட் ஆகாது. இப்போ நம்ம மைதா அளந்து எடுத்த அதே கப்ல 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை நான் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி எக்கோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ கடைசியா இதுல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஸ்பீட்ல மாத்திட்டு நான் பீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஜஸ்ட் மிக்ஸ் ஆனா போதும். இப்போ இந்த எக் பேட்டர் கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ளோர் மிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வார்ம் மில்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து மெதுவா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த பேட்டரை வந்து ஒரு 8 inch கேக் மோல்ட்ல ஊத்தி பேக் பண்ணி எடுக்க போறேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு 40 ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுக்க போறேன். நான் இங்க 1/4 கப் அளவுக்கு whipping cream எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க யூஸ் பண்ற creamல வந்து சுகர் இல்லனா சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி சுகர் இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோட கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேல ஒரு கேக் போர்டு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா cream தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். நம்ம பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த cream-ஐ வந்து ஃபர்ஸ்ட் லேயரா கொடுக்கிறேன். நான் இங்க white chocolate ganache வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கப் white chocolateல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடான whipping cream சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ஃபில்லிங்கா சேர்த்துக்கிறேன். இப்போ இத வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள நான் வந்து white choco chips வந்து சேர்த்துக்கிறேன். choco chips சேர்க்கும்போது கேக் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ அதே மாதிரி செகண்ட் லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த லேயர் cream கொடுக்கிறேன். அதுக்குள்ள ஃபில்லிங்கா white chocolate ganache-உம் choco chip-உம் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கமெண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கேக் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழ வந்துருது. அப்புறம் சைட்ஸ் எல்லாமே கிறிஸ்பி ஆயிடுது. நடுவுல வேகாம குழியா இருக்கு அப்படினு சொல்லியிருந்தாங்க. அது எதனால அப்படினா நீங்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல சேர்க்கணும். அதிகமா சேர்த்துட்டீங்க அப்படினா கேக் வந்து கேக் டின்ல இருந்து கீழ வழிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேக் டின்ல ஃபில் பண்ணும்போது முக்கால்வாசி அளவுக்கு ஃபில் பண்ணா போதும். ஃபுல்லா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படினா கேக் வேகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகி கீழ வந்துரும். கேக் பேக் ஆயிட்டு இருக்கும்போது 30 நிமிஷத்துக்குள்ளார நம்ம வந்து திறந்து பார்த்துட்டோம் அப்படினா கேக் வந்து நடுவுல குழி ஆயிரும், வேகாம போய்டும். அதனால 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா போதும். இப்போ கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கேன். சைட்ஸ் எல்லாமே ஸ்க்ரேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்க வந்து ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய டவுட் கேக்குறீங்க. என்னால அது ஃபுல்லா டைப் பண்ணி அனுப்ப முடியல. அதனால நான் இன்னொரு வீடியோல கமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிட்டு ஃபுல்லா நான் வந்து ரிப்ளை பண்ற மாதிரி பார்க்கறேன். கேக்க ஃபைனல் கோட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். இப்போ வந்து சாக்லேட் ganache ரெடி பண்ணி எடுத்துறலாம். நான் இங்க 3/4 கப் அளவுக்கு white chocolate கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடான whipping cream சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ganacheல வந்து white color gel color சேர்க்க போறேன். ஒரு 4 drop அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம white chocolate truffle cake பண்றதுனால மேல இந்த ganache ஊத்தும்போது கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கலர் சேர்த்திருக்கேன். நீங்க கலர் சேர்க்காம கூட கேக்குக்கு மேல ஊத்திக்கலாம். இப்போ கேக் நல்லா கூலிங்கா இருக்கணும். நீங்க ஊத்துற ganache வந்து லைட்டா சூடா இருக்கணும். அப்பதான் நல்லா கீழ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ மெதுவா நான் வந்து ஊத்திக்கிறேன்.
இப்போ சாக்லேட் கனாஷ் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நான் மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வழிஞ்சு வந்திருக்க சாக்லேட் கனாஷ் எல்லாமே நான் ஒரு ஐசிங் நைஃப் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கனாஷை வந்து அடுத்த கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது உள்ள ஃபில்லிங்காக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கேக் போர்டை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் பார்டர் கொடுத்துட்ருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் டிப் போட்டிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் கேக் போர்டை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான யம்மியான ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கோட வெயிட் பார்த்துடலாம். கேக்கோட வெயிட் வந்து 1 கிலோ 160 கிராம் இருக்குது. கேக்கோட ரேட் வந்து 800. நல்ல சூப்பரான டேஸ்டியான கேக் இது. இந்த கேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.